ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஃபைனலாக நாளைய ப்ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. நாளை மீன்ஸ் மண்டே வரப்போகிற ஒரு ப்ரிவ்யூ வந்து குட்டியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம விஜய் எப்படி வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. விஜயே கண்டுபிடிக்கிறாரா இல்லை வெண்ணிலா வந்து கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு கேள்விக்கான விடை வந்து இந்த ஒரு ப்ரிவ்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ குமரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கொடைக்கானலுக்கு போகிறாங்க, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக கேட்குறாரு. கொடைக்கானலா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக குமரன் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரிய வருது. ஸோ காவேரி வந்து கொடைக்கானலுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல், ஐ மீன் யார்கிட்டையும் கிடையாது, விஜய்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறவர் தான் நினைக்கிறேன். ஏன் விஜய்க்கு தெரிஞ்ச அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, போகிறவர் வெண்ணிலாவும் கூட இருக்காங்களே. இப்போ வந்து வெண்ணிலா மூலயமா விஜய் அங்கே போகலை. ஸோ குமரன் சொல்லி தான் வந்து வெண்ணிலா அங்கே விஜய் வந்து அந்த கொடைக்கானல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ வெண்ணிலாவை கூட கூப்பிட்டு போயிருக்காருன்னா அங்கேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெண்ணிலா இதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு கூட்டிகிட்டு போகிறாரா நம்ம வெண்ணிலாவை. அப்படி இல்லைன்னா நம்ம வெண்ணிலாவும் மாமா வந்து ஊருக்கு கிளம்புறதா ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்புறதா சொல்கிறாங்க. மேபி அவங்களும் அதே பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் தான் போகணும் அப்படிங்கிறப்ப கூட்டிகிட்டு போகிறாரா, பொருள் அவங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாராங்கிறது நமக்கு இதில். பிகாஸ் கொடைக்கானல் போகிறாங்க பஸ்னால் இவங்க வந்துங்களும் இந்த திண்டுக்கல் அப்படிங்கிறப்ப திண்டுக்கல் தானே தான் கொடைக்கானல் இல்லையா. ஸோ அதனால் ஒரே இதெல்லாம் நம்மளோட டிஸ்கஷன், நம்மளோட கெஸ்ட் தான். பட் எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. பட் அந்த லொக்கேஷனில் எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நம்ம குமரன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரிய வருது. ஸோ எல்லோரும் மூலியம் தெரிஞ்சுதான் வந்து அவர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே போகிறாரு. ஸோ கூட வெளியில் இருக்காங்க. மேபி அவங்க பஸ் ஏறதுக்காக போயிருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு கெஸ்ஸாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.